ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான தியான வசனத்தை நம்ம வாசித்து ஒரு செய்தியை பார்க்கலாம். யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆங்கிலத்தில் NIV எப்படி போட்டிருக்கு? Don't grumble against one another, brothers and sisters, or you will be judged. The judge is standing at the door. அப்படி இருக்கு. தமிழில் சகோதரரேன் போட்டிருக்கிறதுனால நம்ம KJVல அப்படி இருக்கும் பிரதர்ஸ்ன்ட்டு. ஆனால் NIVல டோன்ட் கிரம்பிள் அகைன்ஸ்ட் ஒன் அனதர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சகோதரர்னா ரெண்டு பேரையும் குறிக்குது இல்லை? அப்படிதானே? மனுஷர் அப்படின்னா மனுஷையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறதை போல. ஸோ அப்போ எல்லாருக்குமான வார்த்தை. இதனால் இந்த மாதத்தின் செய்தியின் துவக்கமாக நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் அப்படின்றதான தலைப்பின் கீழே, வாசற்படியில் நியாயாதிபதி, த ஜட்ஜ் அட் த டோர் என்று சொல்லி இந்த செய்தியை நம்ம பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான மாதத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய கண்களிலே கர்த்தாவே தயவு கிடைத்தபடினாலே, எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையாய் இருந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் என்ன சூழ்நிலையிலே காணப்படுகிறது என்று சொல்லியெல்லாம் நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில எங்களை அனுதினமும் ஆண்டவர் நீர் காத்து வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் சமாதானம் நிறைந்ததாய் காணப்படட்டும். எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. எங்களுக்கு அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நீர் கொடுத்து எங்களோடு கூட பேசி கொண்டு வருகிற வண்ணமாகவே இந்த மாதத்திலும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் என்கிற உணர்வோடு சொல்லுகிற ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்க பயபக்தியாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்றால் அவர் யார் என்று நமக்கு தெரியணும்ல. யாராவது நம்ம வீட்டு கதவை தட்டினா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்து யாருன்னு கேட்டு அப்படிதான் திறக்கிறோம்ல. இப்போ இந்த வசனத்துல நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் ஆனபடினாலே நீங்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாதிருங்க. ஏன்னா அப்படி செய்தால் நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு ஒரு எச்சரிப்பை பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்களுக்கு கொடுக்கறதை நீங்க பாக்குறீங்க. அப்படின்னாலே அவர் யார் என்று சொல்லி நம்ம அறிய வேண்டும். வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நம்ம அறிந்த காரியம் தான். ஆனால் சிம்பிளா நம்ம அதை பார்த்து விட்டு என்னென்ன ஆலோசனைகளை இந்த இடத்துல, இந்த நிருபத்துல, இந்த அதிகாரத்துல யாக்கோபு வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவனே நியாயாதிபதி, அவர் ஒருவரே நியாயாதிபதி என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 75 வசனத்தினுடைய முதல் பகுதியில தேவனே நியாயாதிபதி அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் தேவன் என்கிற ஒருவரே நியாயாதிபதியாக நமக்கு காணப்படுகிறார் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அப்ப தேவன் எத்தனை பேர் என்று சந்தேகத்தோடு அல்லது நிச்சயத்தோடு வாழ்பவர்களுக்கு அது என்ன அர்த்தம்? தேவன் எத்தனை பேர் அப்படின்றதான ஒரு சந்தேகத்தோட காணப்பட்டாலும் சரி, தேவன் எத்தனை பேர், இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயத்தோடு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவர் என்கிற நிச்சயத்தோடு காணப்படுறவங்க உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா இருவர் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? இருத்துவம் அப்படி இருக்கு, இருத்துவம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் என்று விசுவாசிக்கிறவர்கள் உண்டு. தேவன் மூவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு, அதாவது அந்த விசுவாசத்தோடு வாழ்கிறவர்கள் உண்டு. எப்படியா இருந்தாலும் பிதாவாகிய தேவன் ஒருவரே நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். யார் தான் நியாயாதிபதி அப்படின்னு சொன்னா, தேவன் நியாயாதிபதி என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவன் யார் என்று சொல்லி 1 பேதுரு 1:17 வாசிக்கிறோம். பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எங்க இருக்கிற வரைக்கும் தான் பயத்தோட நடந்து கொள்ளணும்? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பயம் நடுக்கம்லாம் இல்லை. பரலோகத்துல பிரவேசித்து விட்டா ஏன் இங்க இருக்கும்போது பயம் நடுக்கம் அப்படின்னு சொன்னா, நாம தவறக்கூடாது, தவறான வழியில போயிடக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக
நம்ம காணப்படக்கூடாது, நடந்து விடக்கூடாது அப்படின்றதுனுடைய பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயம் என்று சொல்லுகிறது. அப்ப என்னுடைய வசனத்துக்கு நடுங்குங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய வழியை அவன் சரி செய்து கொள்வான், செம்மைப்படுத்தி கொள்வான். அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்ப அதை போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற பரதேசிகளாய் வாழ்கிறதான இந்த நாட்களிலே நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஒருவர் என்றும் அவர் நம்முடைய பிதா என்றும் அவரை தான் நம்ம தொழுது கொள்கிறோம் என்றும் அவர்தான் நம்மளை நியாயம் தீர்க்கிறவர் என்றும் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனிதனாக வெளிப்பட்ட இயேசுவை கொண்டே நியாய தீர்ப்பை பிதாவாகிய தேவன் செய்வார் என்றும் வேதம் வந்து விளக்குகிறது. அப்போஸ்தலர் 17:31 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், இனி வரப்போகிறதான காலத்துல ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்றாரு அல்லது சொல்லி கொடுக்குறாரு. அதான் 17ஆம் அதிகாரத்துல காணப்படுது. அப்போஸ்தலர் 31. என்ன பார்த்தோம்? தேவன் ஒருவரே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதினா தேவன் ஒருவரே நியாயாதிபதினு அர்த்தம். அப்ப அந்த தேவன் யாருன்னா நம்மளை எல்லாம் உண்டாக்கின பிதா என்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இங்க பார்க்கிறோம், ஒரு நாளை குறித்து தாம் நியமித்த ஒரு மனுஷனை கொண்டு இந்த பூலோகத்தை அவர் நியாயம் தீர்ப்பார், அவரை உயிரோடு எழுப்பி வந்து காண்பித்தார் அப்படி வாசிக்கிறோம். அப்படினால அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பல கேள்விகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எழும். பிதாவாகிய தேவன் வந்து நியாயாதிபதியா, மனுஷகுமாரனாகிய இயேசுவானவர் நியாயாதிபதியா, அல்லது பிதாவாகிய தேவன் மனிதனாக காணப்பட்ட இயேசுவை நியாயாதிபதியாக பயன்படுத்துவாரா அப்படின்றதான பல கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா எழும் இல்லையா? இப்ப நார்மலா படிக்கிறதான ஒரு ரீடருக்கு இப்படி எழும் இல்லையா? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் நம்ம பார்த்து கொண்டே வருகிறபடினாலே ஒருவேளை தெளிவு காணப்படலாம். ஆனா நார்மலா பைபிளை வாசிக்கிறதான ஒரு ரீடருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் சங்கீதத்தை வாசிக்கிறான், தேவனே நியாயாதிபதி. பேதுரு நிருபத்தை எழுதும் போது சொல்றாரு, நியாயம் தீர்க்கிறவர் தான் நீங்க பிதாவாக தொழுது கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்ல வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் தான் நியாயம் தீர்க்கிறவர், அல்லது பிதாவானவர் இயேசுவை கொண்டு நியாயம் தீர்ப்பார், அதாவது ஒரு மனுஷனை கொண்டு நியாயம் தீர்ப்பார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியா, மனுஷனாகிய இயேசுவானவர் நியாயாதிபதியா, அல்லது ஒருவர் இன்னொருவரை கொண்டு நியாயம் தீர்ப்பாரா, அல்லது அவரை பயன்படுத்துவாரா, இல்லை இவர்கள் ரெண்டும் கூட்டா இருந்து இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சில கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னுக்காக இல்லை, ஆனா அப்படி தோன்றும். நிச்சயமாக விளக்கம் என்ன அப்படி பார்த்தா, நமக்கு வந்து ஒரே தேவன் உண்டு, அவர் நம்மை உண்டாக்கின பிதா. அதனால பிதான்னு சொல்றேன், உண்டாக்கின அப்படின்னா பிதா. நம்முடைய ஒரே பிதாவாகிய அந்த தேவன் நம்மை ரட்சிக்க பூமியில் மனிதனாக வெளிப்பட்டார். எல்லாரும் விசுவாசிக்கலனாலும் உண்மை வந்து பாத்தீங்கன்னா அதுதான், நம்மளை உண்டாக்கின பிதா தான் பூமியில நம்மை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்டார். எப்படி ரட்சித்தார் அப்படி கேள்வி வருது இல்லையா? எப்படி ரட்சித்தார்? நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டதன் மூலம் ரட்சித்தார். ரட்சிப்புனா அதுதான். ஏன்னா அப்படின்னா, ஒரு மனிதன் அவரிடத்துல வரல, மன்னிப்பை பெறல அப்படி சொன்னா அவன் ரட்சிப்பை அடையவில்லை என்று அர்த்தம். அப்படியே அவன் இந்த பூமியில வாழ்ந்தான் என்று சொன்னால் ஒரு நாள் மரிக்க போகிறான், ஒரு நாள் உயிரோட எழுந்திருக்க போகிறான், நியாய தீர்ப்பை அடைய போகிறான், ஆனால் பரலோகத்துக்கு போகாம நரகத்திலே தள்ளப்பட போகிறான். அதுதானே அப்ப ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா மன்னிப்பை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். ஏன் எப்படி ரட்சித்தார்னா, நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டதன் மூலம் நம்மை ரட்சித்தார். எப்படி மன்னித்தார் அடுத்த கேள்வி வருதுல்ல, எப்படி மன்னித்தார் அப்படி சொல்லி இப்படிலாம் உங்களுக்கு கேள்வி வருமா? வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பகுதியை வாசிக்கும் போது அல்ல யாராவது ஒரு டாக்டரினை சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அதுல சில கேள்விகள்லாம் வரும்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு காரியத்தை முடிச்சிடலாம், நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். ஆனா எப்படி வந்து அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும், அல்லது எப்போது ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவா தேவன் பார்க்கிறார் அப்படி சொன்னா அடுத்த கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, மன்னிப்பை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றதான காரணம். அப்புறம் தேவன் மன்னிக்கிறதுக்கு எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம் பாவங்களை தாமே சுமந்து, அதாவது ஏற்றுக்கொண்டு மன்னித்தார். அப்படிதானே? நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பை அவர் கொடுக்க முடியும்.
போன மாசத்துடைய வசனத்தை கூட நீங்க அதுல பார்ப்பீங்க. என்னன்னா, அவர் மன்னிக்கிறவர் தான், ஆனா அதே நேரத்துல மன்னிப்பை பெறாதவர்களை நிச்சயமாக தண்டிக்கிறவர். அப்படி நிச்சயமாக தண்டிக்கிறவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதன் அடிப்படையில எப்படி மன்னித்தார்னா, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டதன் மூலமாக நாம் அவரிடத்துல வரும்போது நம்மளை ஏற்றுக்கொள்ள அவரால் முடிகிறது. பாவத்தோட ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏற்றுக்கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் மன்னிப்பை கொடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது எப்படி? பாவங்களை ஏற்றுக்கொண்டார் கர்த்தர், பாவமெல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டு அப்படி வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம ஏசாயா 53 வாசிக்கிறோம். பாவங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா தண்டனையை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா தண்டனை. ஏன்? பாவத்தினுடைய தண்டனை, சம்பளம், அதனுடைய பலன் அப்படின்றது என்ன அப்படின்னா மரணம். அப்படியானால் பாவத்தை அவர் மன்னிக்கிறார்னா, அல்லது நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்று சொன்னால் நமக்கு வர வேண்டிய தண்டனை அல்லது நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ரொம்ப ஆழமா சொல்லணும்னா நம்முடைய மரணத்தை, நித்திய அழிவை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் ஏசாயால ஆக்கினை அவர் மேல வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இரட்சகரை இவ்வண்ணமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வருகிறவர்கள் ரட்சிப்பை அடைகிறார்கள். தேவனை இவ்வண்ணமாக ஏற்க மறுக்கிறவர்கள் அவரை மறுதலிக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். ஏற்க மறுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா நியாயாதிபதியாக அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்பில் அழிவார்கள். இந்த அதிகாரத்தை நீங்க முழுசா வாசிக்கணும். நம்ம ஒரு வசனத்தை தான், அந்த ஒரு வசனத்திலையும் பாதியை தான் எடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்க முழுமையாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி அவரை நிராகரிக்கிறவர்களை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் ரட்சிப்பை அடைந்தவர்களுக்கு ஆலோசனையாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அதை நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். சரி, இப்ப சில வசனங்களை உங்களுக்கு காண்பிச்சு விடுறேன். இப்ப நான் சொன்னதான காரியங்களுக்கு ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்புனா தானே அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன். இது யார் அளிப்பார்னா தேவன் அளிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 22, 12, 13 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். அந்த தேவன் அல்லது கிரியைக்கு தக்க பலனை அளிக்கிறவர் யார் என்று சொல்லி பார்த்தா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறார். அந்த அதிகாரத்துக்கு மேல போனீங்கன்னா அது இயேசுவானவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே கீழே பார்க்கும்போது 20வது வசனத்துல வெளிப்படுத்தல் 22, 20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். யோவான் கேட்கிற யோவான் சொல்றாரு, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி முடிக்கிறார். அப்ப ரொம்ப கிளியராக இந்த நியாயாதிபதி என்று சொன்னால் தேவன் என்றும், அவர் பாத்தீங்கன்னா எப்படி நம்மளை நியாயம் விசாரிக்கிறார்னு சொன்னால் அதற்கு முன்பாக ரட்சிப்பிற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டு ரட்சிக்கப்படாதவர்களே அல்லது ஏற்காதவர்களே அவரை மறுதலிக்கிறவர்களை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார் என்கிறதான். அதே ரட்சகர் தான் பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்க வருகிறார். ஆனபடினால்தான் எழுதப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனை ஒரு நாளை நியமித்து அதிலே தாம் தெரிந்து கொண்டதான மனுஷனை, அதாவது இயேசுவை கொண்டு நியாயம் தீர்க்கிறார் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் மனிதனாக வெளிப்பட்டு நம்மளை ரட்சித்தது போலவே அதே தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பார். அதுதான் பாத்தீங்கன்னா தேவனே நியாயாதிபதி என்று சொல்லப்படுகிறதான காரியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசுவை இன்னும் வெளிப்படுத்தல நீங்க இப்படி கூட ஒரு வசனத்தை வாசிப்பீங்க. வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஏன்னா இதுவும் வாசற்படியிலேன்னு சொல்லி காணப்படுது. பவுல் அங்க பேசும்பொழுதும் பாத்தீங்கன்னா நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார் அப்படின்னு சொல்றாரு. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனுடைய வீடுனா அவனுடைய சரீரம், அதாவது அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடய போஜனம் பண்ணுவான். இது எதை குறிக்கிறதான வார்த்தை? இது எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க இந்த வசனத்தை? இது நிச்சயமா ரட்சிப்பை குறிச்சதான வசனம் இல்ல. இப்ப நீங்க அங்க சொல்றது பாத்தீங்கன்னா நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார், நீங்க ஜாக்கிரதையா இருங்க, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாதிருங்கள், ஏன்னா அதனால் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று வாசற்படியில நிற்கிறவரை குறித்து நியாயாதிபதியாக சொல்லுகிறது. ஆனா இங்கே பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசற்படியில நின்று ஒருவர் தட்டுகிறார், யார் சத்தத்தை கேட்டு திறக்கிறானோ அங்க பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ரட்சிப்பை குறித்தான வார்த்தை இல்ல. அப்ப இந்த வார்த்தை ஆமாவா இல்லையா? இது ரட்சிப்பை குறித்தான வார்த்தை. ஏன் போஜனம் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க?
இப்போ நீங்கள் இந்த உலக மனுஷர்களாய் நம்ம காணப்பட்டாலும் கூட, இந்த உலகத்திலே காணப்படுற பொல்லாத மனுஷர்களை கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்வு அவங்களுக்கு காணப்பட்டாலும் இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களே. நான் வந்து அவங்க வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அப்படி நாள் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பொல்லாதவங்க கூட அப்படி நினைக்கிறது உண்டுல்ல. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படி காணப்படுது இல்லை. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரு சேயிங் அப்படி காணப்படுது. எதில் வருது? நம்ம பாட்டு திருக்குறள்னு சொல்லக்கூடாது, அது திருக்குறள் கிடையாது, வேற எதுலேயே வருது. உப்பிட்டவரை உள்ளளவும் பண்ணி அவையார் சொன்னாங்களா? யாருக்காவது தெரியுமா? சரி, ஓகே, இப்படி இருக்கு இல்லையா ஒரு சேயிங், உப்பிட்டவரை உள்ளளவும். என்னன்னா நன்றி உள்ளவனா இரு. ஒருத்தவனுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, உன்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நன்றி உள்ளவங்களா இருக்கு, தானே மீனிங்க. அப்போ ஒரு சாதாரண மனிதன் இந்த உலக பிரகாரமாய் கூட ஒருத்தர் வந்து சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நன்றியோடு இருக்கணும் அப்படின்ட்டு பொல்லாத மனுஷன் கூட நினைக்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னால், நான் வந்து அவனுடைய வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் தன்னை எனக்கு தந்தா, தன்னுடைய இருதயத்தை அவன் திறந்தால், என்னை அவன் ஏற்றுக்கொண்டால் நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு கூட இருப்பேன், நான் அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாதாரண மனுஷன், நார்மலா துரோகம் பண்ணுகிறதான மனுஷன் கூட இப்படி என்ன பண்றான்? சாப்பாடு போட்டவங்களுக்கு நன்றியோட இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரோடையும் போஜனம் பண்ண முடியுமா? நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல யாராவது விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா யாரை விருந்துக்கு கூப்பிடுவாங்க? ரொம்ப அவசியமானவர்கள், வேண்டியவர்கள், அவங்களை கனப்படுத்தணும்னு விரும்புகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? விருந்துக்கு கூப்பிடுவாங்க. எல்லாரையும் விருந்துக்கு அழைப்பதில்லை. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, கேரண்டி பண்றாரு. அவர் கொடுக்கறதான ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு? கேரண்டி பண்றாரு. மனுஷனே துரோகம் பண்ண யோசிக்கிறான், ஆண்டவர் துரோகம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது உடன்படிக்கையை குறிக்கிறது. அவர் நம்மளை ரட்சிக்கும் நம்மோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையை குறிக்கிறது. நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல அவரோடு கூட நம்ம காணப்படுவோம், பரலோகத்திலே நம்ம பிரவேசிப்போம் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுறார். ஒரு வாசற்படியிலே என்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை ரட்சிப்பை குறித்து பேசுகிறதான வார்த்தையை போலவே யாக்கோபு இதை பயன்படுத்தும் போது வாசற்படியிலே ஆண்டவர் நிற்கிறார் அல்லது நியாயாதிபதி நிற்கிறார் என்ற வார்த்தை அது நியாய தீர்ப்புக்காக காணப்படுகிறார். ஏன்னா ரட்சிப்பின் காரியம் முன்னாடியே ஆண்டவர் வந்தபடினாலே எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நியாய தீர்ப்பின் காரியம் தான். அதே வந்து பாத்தீங்கன்னா ரட்சகர் நியாயாதிபதியா நிற்கிறார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். சரி, ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசுவை ரட்சகராக மட்டுமல்ல, அவரே நம் நியாயாதிபதி என்றும் அறிந்திருப்பது அவசியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள் என்று இந்த ஆலோசனை வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபு வந்து கொடுக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, அதுக்கு ரீசன் சொல்றாரு, நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரம் இல்லை 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா யாக்கோபு நம்மளை வந்து சின்ன பிள்ளைங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டி வந்து இது பண்ற மாதிரி சில காரியங்கள் இருக்கும். அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் அப்படி அல்ல, அவர் உண்மையை அவர் பேசுறாரு, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உண்மையை பேசுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறவர்களுக்கு அவர் நம்மளை வந்து பயமுறுத்தி கீழ்ப்படிய சொல்லுகிறதை போல அது காணப்படும், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதை போல காணப்படும். சரி, ஓகே. இந்த வேத பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த 5வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை குறித்து பேசுகிறது. அதற்கு பின்பு காணப்படுகிற வசனங்கள் வேறொரு கூட்டத்தை குறித்து பேசுது. 2 கூட்டம் அதுல காணப்படுது. அதுல முதல் 6 வசனத்தை பாருங்களேன். அது எதை குறிக்கிறதுனா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை மறுதலிக்கிறவர்கள். வாசற்படியில் என்று தட்டுகிறேன்னு சொன்னார்ல, அப்ப அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தானே காணப்பட்டிருக்கோம் இல்லையா? எவ்வளவு நாட்கள்? உலகத்திலே நம்ம வாழ்கிறதானே மட்டும்தான், அல்லது ஆண்டவர் திரும்பவும் நியாயாதிபதியா இறங்குற வரைக்கும் தான் இல்லையா? சரி, அப்ப முதல் 6 வசனத்தை பாருங்களேன். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள்.
இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிபட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடே கூட எதிர்த்து நிற்கவில்லை என்று 6 வசனங்களில காரியத்தை சொல்றாரு. ஐஸ்வர்யவான்களை பார்த்து ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய மீனிங்கை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பணம் படைத்தவர்கள் என்பதை மாத்திரம் அது குறிக்கல. இந்த உலகத்துல உலக மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பேசுகிறதான வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா டைரக்டான மீனிங் நல்ல பணக்காரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையில அவன் காணப்படுகிறவன், உலகத்துக்காகவே வாழ்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். எதற்காக என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார், எதற்காக இந்த வார்த்தைகள் தன்னை நோக்கி வருகிறது, எதற்காக பாத்தீங்கன்னா கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், எல்லாவற்றையும் மறந்து இப்ப ஏன் தெரியுமா அப்படி நான் சொல்லுகிறேன், நீ அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளில் துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது அப்படின்னு சொல்லும் போது, இவைகளெல்லாம் உங்களை உங்களுடைய ஆத்மாவை காக்க பிரயோஜனமற்றதான காரியங்கள். இந்த உலகத்திலே உங்களை வாழ்கிறதற்கு பிரயோஜனமா இருக்கும் பணம், பொன், வெள்ளி இதெல்லாம். ஆனால் இவர்கள் பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல இவைகளை சேர்க்கிறீர்கள் என்று சொன்னால், எதை மிஸ் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்க்கிறாங்க. பணம் சேர்க்கக்கூடாது, பொன் வெள்ளியை சேர்க்கக்கூடாது அப்படின்றதான அர்த்தம் அல்ல அது. கடைசி நாட்கள்ல நீ எதை தேடி நீ சேர்க்க வேணுமோ அதை விட்டுட்டு நீ இவைகளெல்லாம் சேர்த்து பிரயோஜனம் இல்லை, இது உன்னை கடைசியில் என்ன பண்ணாது, நியாயாதிபதியின் கைகளில் இருந்து உன்னை இது காக்காதே அப்படின்னு சொல்றாரு. எதை தான் சேர்க்கணும்? ரட்சிப்பை தேடணும் அல்லவா? நம்முடைய ஆத்துமா எப்படி விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை தேடணும். அப்போ முக்கியமானதை பாத்தீங்கன்னா தேடாதபடிக்கு இந்த கடைசி காலத்துல அவர் சொல்றாரு, கடைசி காலத்திலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இது உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிபட்டு கூக்குரல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அநியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதான ஜனங்களை குறித்து பேசுகிறது. அவர் என்ன எப்படி முடிக்கிறாருன்னு சொன்னா, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக, இப்படிலாம் யாரோ கிடையாது. இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் அறிந்து இருக்கலாம். இப்ப இவர் யாரை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. யாரை மனதில் வைத்து எழுதுறாரு அப்படின்ட்டு தெரியல. ஒருவேளை 2 பேரை தான் பாத்தீங்கன்னா இந்த இதுல நீங்க வைக்க முடியும். ஒன்று ஸ்தேவானை வைக்க முடியும். ஸ்தேவான் பாத்தீங்கன்னா நீதிமானாக்கி அவனை கொலை பண்ணும்போது அவர்கள் எதிர்த்து நிற்கவில்லை. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து. ஏன் இது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தோணும்னா, தமிழ் பைபிளை வாசிக்கும் போது அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை அப்படின்ட்டு காணப்படும். பட் ஆனா ஆங்கில பைபிள்ல ஹீ என்று சொன்னார், அவன் அல்லது அவர், அப்படிதானே? எபிரேய பாஷையெல்லாம் அப்படிதான். இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப ஸ்தேவானா தான் இருக்கும் அப்படின்ட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா அவன் என்று அந்த இடத்துல போட்டிருக்காங்க. மேபி நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்துவை தான் அவர் மனதில் வைத்து பேசுகிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அது விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் தேவனை அறிய வேண்டுமானால் அறியலாம். ஆனால் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, நீதிமானுக்கு விரோதமாக செயல்படுகிறதான ஜனங்களாய் காணப்படுறாங்க. அப்ப இந்த 6 வசனங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது, அதே நேரத்தில் ஒரு சுவிசேஷ வார்த்தையை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, நீதிமான் ரொம்ப அருகில தான் இருக்கிறார், நீங்க அதுக்குள்ள என்ன பண்ண முடியும், நீங்க ரட்சிக்கப்பட முடியும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அழிவு என்று முதல் 6 வசனங்களை பேசுறாரு. அடுத்து ஒரு 2வது கூட்டம், அதற்கு சொல்லப்படுகிறதான ஆலோசனை. முதல் கூட்டத்துக்கு வெறும் செய்தி மட்டும்தான். என்ன அப்படின்னா, நீங்க இப்படிப்பட்டவங்க எப்படி நடக்க போகுது அப்படின்றதான செய்தியை சொல்றாரு. அடுத்து 2வது கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 9ல் இருக்கிறதான வசனங்கள்ல இதுதான் நமக்கு ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு 4 காரியங்களை குறித்து அங்க பேசுகிறார். முதலாவது 7ல இருந்து 8 வரைக்கும் வசனங்கள்ல நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்ற ஒரு ஆலோசனை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன், இப்ப இது யாருக்கு பேசுறாரு? 6வது வசனம் எப்படி முடியுது? 6வது வசனம், நீ நீதிமானை கொலை செய்தீங்க, அவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கல, நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க அப்படின்றத காரியம் எல்லாம் சொல்லிட்டு 9வது வசனத்துல சொல்றாரு, இப்படி இருக்க இப்படி எல்லாம் காரியங்கள் பாத்தீங்கன்னா இருக்குது சகோதரரே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவரை ஏற்றுக்கொண்ட ஜனத்திட்ட இப்ப பார்த்து பேசுறாரு. அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களிடத்துல, சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள்,
இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே அப்படின்னு சொல்றார். இப்ப நீடிய பொறுமை அப்படின்னு சொன்னா என்ன, எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றதுக்கான விளக்கத்தை ஒரு எக்ஸாம்பிளோட அவரே சொல்றாரு. 10-11 வசனங்களை போய் பார்த்தீங்கன்னா, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீடிய பொறுமைன்னா என்னன்னு புரியல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அழைத்தார் தீர்க்கதரிசிகளை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காரியங்களை வைத்து தான் பார்த்தீங்கன்னா யாக்கோபு எழுத முடியும் அல்லது கற்றுக் கொடுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு 2 புத்தகம் காணப்படுகிறபடினாலே நியூ டெஸ்டமெண்ட் நிருபங்கள், சுவிசேஷம் இதெல்லாம் வைத்து என்ன பண்ணலாம், நம்ம பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான ஒரு லக்ஸரி இல்லை. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் காணப்பட்டுச்சு, மல்கியா புத்தகம் வரைக்கும் தான் காணப்பட்டது. அவைகளை வைத்து தான் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்போ ஆனபடினாலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை நம்ம இப்ப பேசுறோம் என்ன பண்ணலாம், கர்த்தருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களை அப்படின்னு சேர்த்துக்கலாம்ல. அப்போ பாத்தீங்கன்னா அவரால் சொல்ல முடியாது, அப்போஸ்தலர்ன்ற வார்த்தையும் கிடையாது, அப்போஸ்தலரும் கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய முதல் வருகை வருவதற்கு முன்பு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு, அதை வைத்து தான் பேச முடியும். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமா எக்ஸாம்பிளா நீங்க அவர்களை வைத்துக் கொள்ளுங்க. அவர்களை அழைத்தார், தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பாடுகளின் மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய வேலையை என்ன பண்ணாங்க, செய்து முடித்தார்கள். எந்த தீர்க்கதரிசியாவது பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நீங்க வாசிக்கிற தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வேலையை கம்ப்ளீட் பண்ணாம பாத்தீங்களா? நீங்க ஒருத்தன் தான் ட்ரை பண்ணான், ஆனா அவனையும் கம்ப்ளீட் பண்ண வச்சார்ல. யோனா ஓட பார்த்தான், ஆனா கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவனை கம்ப்ளீட் பண்ண வச்சாங்க. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவர்களை எதற்காக ஆண்டவர் அழைத்தாரோ அந்த வேலையை செய்து அவர்கள் என்ன பண்ணாங்க, முடித்தார்கள், அதாவது நிறைவேற்றினார்கள். அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா நீடிய பொறுமைக்கு நீங்க உதாரணம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீடிய பொறுமை இல்லாம எந்த ஒரு ஊழியத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது. தொடங்கலாம், ஓடலாம், ஆனா அந்த நீடிய பொறுமை இல்லைன்னா உங்களை அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்தை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றாரு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, 11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே அப்படி சொல்லிட்டு யோபு நீங்க எக்ஸாம்பிளா என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் யோபு புஸ்தகத்தை கம்ப்ளீட்டா ஒரு தடவை வாசித்திருக்கீங்க? பிரசங்கத்துல கேட்டதெல்லாம் போக யோபு புஸ்தகத்தை வாசித்திருக்கா ஃபுல்லா கம்ப்ளீட்டா? எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? யோபு புஸ்தகத்தை நீங்க முழுசா வாசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய யோபுனுடைய பாடுகள் இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கும் இல்லையா, ரொம்ப விரிவாக எழுதப்பட்டு இருக்கும். கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற காரியங்களும் மேபி 40, 41, 42ஆம் அதிகாரம் 42ல கம்ப்ளீட் ஆகும். கர்த்தர் அவனோடு கூட பேசி அவனை எவனமாய் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதித்தார், அல்லது அவருடைய நீடிய பொறுமையினுடைய பலன் என்பது கடைசி ஒரு சில வசனங்களிலே முடியும், ஒரு சில அதிகாரங்கள்ல கிடையாது, ஒரு சில வசனங்கள்ல. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா, ஓ குட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அதை மூடி வைப்போம் ஆக்சுவலா. அப்ப அந்த எண்டு எல்லாம் ரெட்டிப்பாக அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் பட்டதான அந்த பாடுகள், அவ்வளவு நாட்கள் அவன் காத்திருந்ததான காரியங்கள், விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மறுதலிக்காதபடி, கர்த்தரை தூஷிக்காதபடிக்கு அவ்வளவு புலம்பல்கள் மத்தியிலும் அந்த மனுஷன் காத்திருந்ததான காரியத்தை நீடிய பொறுமைக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு என்ன பண்றாரு, எழுதுறாரு. யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் என்ன தோணி இருக்கு, ரெட்டிப்பாக அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்றது தோணுதா, இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு தோணியிருக்கா? இவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸாம்பிளா நீங்க இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான், நீடிய பொறுமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, யோபுவினுடைய அந்த பொறுமையை நீங்க நினைத்து கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னே தெரியலன்னா கூட இப்ப நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுறாரு, வெளிப்படுத்துறாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்லாம் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இவ்வளவு காரியங்கள் நமக்கு சாட்சியாக காணப்படுது. யோபுக்கு திரும்பவும் சொல்றேன், இப்படிப்பட்ட லக்ஸரி கிடையாது அவனுக்கு. அவனுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு வேதம் கம்ப்ளீட் பண்ண புத்தகமாக யோபுவுக்கு கிடையாது. கொஞ்சம் தான் பிரமாணங்கள், இதெல்லாம் ஆண்டவர் பேசினார் இதெல்லாம் அப்படின்னு தெரியும். வேணா எடுத்துக்கோங்களேன், ஆகமங்கள் காணப்பட்டிருக்கலாம், ஓகேவா? அப்ப இவ்வளவுதான் அவனுக்கு காணப்பட்டது. ஆண்டவர் இவண்ணமாய் செயல்படுகிறார், இப்படியெல்லாம் பட்டவர் அப்படின்றதான அதிகமாக
இன்னைக்கு நமக்கு காணப்படுகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவை வந்து பெற்றிருக்க வாய்ப்பு கிடையாது, புக்கு கிடையாது, அவ்வளவுதான். சரியா? அப்ப அப்படிப்பட்டதான யோபு ஏன் நான் வந்து இவ்வளமாய் கஷ்டப்படுகிறேன் என்கிறதான காரியத்தை புரியாதவனாக காணப்பட்ட போதும் அவன் நீடிய பொறுமை உள்ளவனாக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணான்? ரொம்ப ஜாக்கிரதையாக அவனுடைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டதை நீங்க பாக்குறீங்க. தன்னை தான் படித்துக் கொள்ளுகிறானே ஒழிய, தன்னுடைய பிறப்பை தான் படித்துக் கொள்ளுகிறானே ஒழிய, ஆனால் வந்து பாத்தீங்கன்னா தான் நீதிமான் என்கிறதையும் அவன் விட மாட்டேன்றான். காரணம் என்ன? எப்பொழுது ஒரு மனுஷன் அவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வரும், எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் காணப்படும்? இப்ப தேவ பிள்ளைகள் தானே, அதற்கு முன்பாக தேவ பிள்ளைகள் கிடையாது. ஏன் தேவ பிள்ளைகள் கிடையாது? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரிடத்துல வந்து மன்னிப்பை பெறாதவர்களா இருக்கும். அப்ப மன்னிப்பை பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும், ஒரு தைரியம் வந்திருக்கும். என்னன்னா, நான் வந்து இனி பாவி கிடையாது, கர்த்தர் என்னை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார். அப்ப எவ்வளவு நாள் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, திரும்பவும் நீங்கள் கரைபடியாத வரைக்கும் தான் அந்த தைரியம் வந்து உங்களுக்கு காணப்படும். திரும்பவும் கரைபடிந்தது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த தைரியம் போயிடும், அதாவது கான்ஃபிடென்ஸ் போயிடும். திரும்பவும் நீங்க தேவ சமூகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். எதுக்குன்னா, திரும்பவும் கெஞ்சி மன்னிப்பை பெறுகிறதற்கு நீங்கள் போக வேண்டியது காணப்படும். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த யோபுவுக்கு எப்படி இந்த தைரியம் காணப்படுது, கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா, நிச்சயமாக அவனுக்கு தெரியும் அவருடைய வார்த்தைகளை அவன் மீறல, அவனுடைய வாழ்க்கையில அவன் உத்தமமாய் காணப்பட்டான் என்று சொல்லி அவனுடைய மனது என்ன பண்ணுது? சாட்சி இடுகிறபடினாலே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுகிற எதையுமே அவனால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஃப்ரெண்ட்ஸுடைய குற்றச்சாட்டு எல்லாமே உன்னை அறியாமையோ அறிந்தோ எப்படியோ கர்த்தருடைய வார்த்தை பிரமாணங்களை நீ மீறி இருக்கிறபடினால் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் யோபு வந்து பாத்தீங்கன்னா அவர்களை எதிர்த்து அவன் நிற்கிறான். கர்த்தருக்கு விரோதமாய் பேசல, தனக்கு விரோதமா வேணா பேசுறான். இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தன்னிடத்திலே குற்ற உணர்வை அவன் பார்க்கல, குற்ற உணர்வு இல்லை, கில்ட்டி இல்லை. பவுல் சொல்லுகிறதை போல, என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், அறிந்தால் நான் என்ன பண்ணுவேன்? அவனுடைய சமூகத்தில் ஒப்பிடுவேன். குற்றம் அறியாதவனாக, குற்றம் இல்லாதவனாக அவன் காணப்படுகிறபடினால், மன்னிப்பை பெற்றவனாக, பிரமாணத்தை மீறாதவனாக காணப்படுகிறபடினால் அப்படி ஒரு தைரியம் அவனுக்கு காணப்பட்டது. அப்ப நீடிய பொறுமைனா என்ன? எல்லாம் இருந்தும் பாடுகளை அனுபவிக்கும் போது நீடிய பொறுமையோடு கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை விடுதலையாக்குவார், அழைத்ததான காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி காத்திருக்கிறதற்கு பேரு தான் நீடிய பொறுமையா. அவர் அதோட விட்டுல, நீங்க வந்து அந்த முடிவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்றார். அப்ப நீடிய பொறுமையை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளோடு கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். இது ஒன்று. என்ன? முதலாவது, நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது ஆலோசனை கொடுக்கிறாரு. யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு. ஒருவருக்கொருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடாத. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை இல்லையா? 9 திரும்ப வாசிக்கிறப்பாங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார். அடுத்து, நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இல்ல அவருடைய வருகை சமீபம் என்பதா. ஏன்னா 8ஆவது வசனத்துல கடைசி பகுதி என்ன வாசிக்கிறீங்க? எப்படி முடியுது? 8ல கடைசி, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறதே அப்படி சொல்லிட்டு தான் 9ஆவது வசனத்துல இதை சொல்றாரு. அப்படியானால் நியாயாதிபதி வாசல்படியில இருக்கிறார் அப்படின்னா, நிற்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே அப்படின்றதுதான் அதனுடைய மீனிங். சரி, மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, அடுத்தது இது ரொம்ப பெருசா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போலாம். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஏன் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடக்கூடாது? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணலாம், ஒருவரை ஒருவர் மன்னிக்கலாம், ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்து விட்டுவிடலாம். ஆனா ஒருவருக்கு விரோதமாய் முறையிடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? கிரம்பிள், ஒரு விதமான கிரம்பிள். அப்ப இதை செய்யும் போது கர்த்தருடைய சமூகத்துல போய் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருக்கு முறையிடும் பொழுது, ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு விரோதமாக முறையிடும் போது அவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதான காரியம். இந்த சின்ன பிள்ளைங்க வந்து அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது
பிரதரை குறித்து சிஸ்டரை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ரீசன் என்னவா இருக்கும்? பட் வந்து ஒரு அடி வாங்கி கொடுக்கணும். அதுதானே அதுக்கு ரீசனாக இருக்கும். அப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறதான ரீசன் என்ன? அல்லது கோர்ட்டுக்கு போய் பொய் சாட்சிகளை வைத்து, தப்பக்க நியாயமே இல்லைனாலும் பொய் சாட்சிகளை வைத்து தன்னுடைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியாயத்தை திருப்புகிறதுனான காரணம் என்ன? அவன் தண்டிக்கப்படணும், அப்படிதானே? அப்போ அடிப்படையாக நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய ரீசனே என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு இதை தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதான ஒரு மோட்டிவ் தான். அப்போ சகோதரர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் என்ன பண்ணக்கூடாது, முறையிடக்கூடாதுன்றாரு. நீங்களே அதை குறித்து நல்லா ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை சொல்றார். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்ல பெரிய மெசேஜா கொண்டு போகலாம், ஆனா வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நமக்கு விரோதமாய் முறையிடுகிறதற்கு அதிக காரியங்கள் யாருக்கு காணப்படுது? தேவனுக்கு தான். இல்ல ஆக்சுவலா நம்மளை குறித்து முறையிடணும், கம்ப்ளைண்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதிக காரியங்கள் தேவனுக்கு தான் காணப்படுது. ஏன்னா எல்லா பாவங்களும் அல்டிமேட்டு தேவனுக்கு விரோதமான பாவங்களும் அக்கிரமங்களும் துரோகங்களுமாய் காணப்படுகிறபடினால அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணலாம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா அவர் என்ன பண்ணாரு, நம்மளை மன்னிக்கிறதை தெரிந்து கொண்டு அதற்கு ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஆனபடினாலே வந்து பார்த்தீங்கன்னா முறுமுறுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நியாயம் தீர்ப்பை அடைகிறதற்கு எதுவாக இது காணப்படும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களே அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்படியே மூன்றாவது அவர் கொடுக்குற நிருபத்தில் கொடுக்குற அடுத்த ஆலோசனை, ரட்சிக்கப்பட்டவர்கள் கொடுக்குற ஆலோசனை, சத்தியம் பண்ண வேண்டாம், ஆனால் சத்தியத்தை பேசாமல் இருக்க வேண்டாம். 12வது வசனம் பாருங்க. விசேஷமா என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடாது. 2 காரியம் அடங்கி இருக்கு அதுல. என்ன அப்படின்னு சொன்னா, வானத்தின் பேரிலோ பூமியின் பேரிலோ நீங்கள் வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்க. ஏன் சத்தியம் பண்ணாதிருங்கன்னு சொல்றாரு? சில ஒவ்வொரு நிருபமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாய் காணப்படும். அவர்களுடைய அந்த எப்படி பிரசங்கம் பண்றாங்க, அல்லது எப்படி ஒரு வசனத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சத்தியத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி வந்து கர்த்தர் ஏவின விதத்திலே அவர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. பேதுருவா இருக்கட்டும், வந்து பவுலா இருக்கட்டும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அது யாக்கோப். இவருடைய ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அப்போ அவர் சொல்லுகிறார், வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாது. ஏன் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு? சத்தியம் பண்றது ஏன் அவசியம் கிடையாது? யாருக்கிட்ட நம்ம முதலாவது சத்தியம் பண்ண பார்ப்போம்? ஒரு காரியத்தை ஒருவன் நம்பவில்லை ஆனபடினால் சத்தியம் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம்ல. நம்ம சாதாரணமா சொன்னாலே ஒத்துக்கிறதானவர்கள், நம்மளை ட்ரஸ்ட் பண்ணாதவங்கள்ட்ட தான் நம்ம சத்தியம் பண்ணுவோம் இல்ல. அப்ப நம்மளை ட்ரஸ்ட் பண்ணாதவங்கள்ட்ட நீங்க சத்தியம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது ஒரு காரியம். அடுத்தது, உனக்கு வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னா இதை நிறைவேற்ற முடியுமா முடியாதானே தெரியாது. என்னன்னா நீ உள்ளத்துல வந்து நீ நிறைவேற்ற விரும்புகிறாய், ஆனால் வந்து பார்த்தோன்னா நான் நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்லி நீ வந்து சத்தியம் பண்றது அர்த்தமற்ற காரியம். நீங்க வந்து இதே 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்க. அதற்கு முன்பாக 5:4 நீங்க வாசிப்பீங்க. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம், கர்த்தருக்கு சித்தமானால் வருவேன் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன ரீசனு? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப லிமிட்டடா இருக்கு, அதெல்லாம் உன்னுடைய கண்ட்ரோல்லயே எல்லாம் இருக்குது அப்படின்னு நீ நினைச்சிடாத. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப 4வது வசனத்து அதிகாரத்திலே காணப்படும். அது 13வது வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்ற வார்த்தை தான். பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகையை போல் இருக்கிறதே. அதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் எண்ணினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்படி யாராவது இன்னைக்கு சொன்னா உங்களுக்கு இஷ்டப்படுவீங்களா? நீங்க வந்து ஏதாவது ஒன்று போய் கேட்குறீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே சொல்லணும் அப்படிதானே நீங்க விரும்புவீங்க. நீங்க ஒரு ப்ரொமோஷனே போய் கேட்குறீங்க, அவர் பாஸ் சொல்றாரு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே ஜெனுவினான ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்களேன். இன்ஷா அல்லாஹ்னா என்ன அரபிக்ல? இன்ஷா அல்லாஹ்னா காட் வில்லிங், தேவனுக்கு சித்தமானால் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அவர் வந்து ஒரு ஜெனுவினான ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா,
அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, நான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தேன்னா, நீ இருந்தனா, இதே கம்பெனியில வேலை பண்ணா நிச்சயமா நிச்சயமா நான் செய்வேன், அதுதான் அர்த்தம். ஆனால் அவர் நிச்சயமா செய்வேன் என்று சொல்ல விரும்பாம காட் வில்லிங் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க அவர் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றதுனுடைய ரீசன் என்ன அப்படின்னு. ஆனா நம்ம எப்படி எதிர்பார்ப்போம், நான் போய் கேட்டேன்னா ஓகே பேப்பரை நீ கொண்டு வா, நான் சைன் பண்றேன், இப்போ செய்யறேன், அல்லது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் செஞ்சாலும் நெக்ஸ்ட் இயர் ஷூரா அப்படின்னு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய சந்தோஷம். ஆனா நெக்ஸ்ட் இயர் செய்ய முடியலன்னா கூட நமக்கு இப்போ இந்த காரியங்கள்னால தான் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பேசணும் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு நாளைக்கு நடக்கிறது அடுத்த வருஷத்துல நடக்கிறது உனக்கு தெரியாது அல்லவா, ஆனபடினாலே அப்படிப்பட்டதான சத்தியத்தை நீ என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா நம்முடைய இருதயம் எப்படிதான் விரும்பும், இப்படிதான் விரும்பும்ல. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம பெரியவர்கள் நினைப்போம், ஆனா சின்ன பிள்ளைகளா இருப்போம். சின்ன பிள்ளைகள்கிட்ட ஏதாவது கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க, நீ அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணு வாங்கி கொடுக்குறேன், அடுத்த பர்த்டேக்கு உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படி நீங்க சொல்லுவீங்கல்ல. ஆனா அந்த பிள்ளைக்கு இஷ்டமா, அது இஷ்டப்படவே படாது இல்ல. இப்போ நம்மளும் அப்படித்தானே, இன்னைக்கும் எது கேட்டாலும் அது உடனே பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கேரண்டி நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நமக்கு மிகுந்த சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் நமக்கு அது மன வருத்தத்தை கொடுக்குது. காட் வில்லிங், ஈவன் நீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் அரபிக்ல சொன்னாலும் காட் வில்லிங், கர்த்தருக்கு சித்தமானால் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நான் செய்வேன், அது கூடுமானால் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஆனா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க காணப்படணும் அப்படின்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அப்ப அதோட ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு லூப் ஹோல் வைக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் நீங்க சத்தியம் பண்ணாதிருங்கள்னு சொல்றவரு, நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு சித்தமானால், நான் ஜீவனோடு இருந்தால் நான் இதை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உள்ளதுன்னா அப்படி சொல்லணும், இல்லைன்னா அப்படி சொல்லக்கூடாது. அப்ப கர்த்தருக்கு சித்தமானால் இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறதை நாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய ஒரு லூப் ஹோலா அதை பயன்படுத்தி நாம் அந்த நேரத்துல தப்பித்து கொள்ளுகிறதற்கும் கொடுக்காம இருக்கிறதற்கும் அதை பயன்படுத்த முடியுமானா முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா உள்ளதை நீ என்ன பண்ணணும், உள்ளதுன்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லணும். ஏன்னா நீ இதை சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு இந்த காரியம் தெரியும், இதுக்காக நீ பயங்கரமான சத்தியம் எல்லாம் வானத்தின் பேர்ல பூமியின் பேர்ல வேற எந்த ஆணையிலாவது நீ சத்தியம் பண்ண வேணாம். ஏன்னா நீ உன்னை ட்ரஸ்ட் பண்ணல, அவனும் அவனை ட்ரஸ்ட் பண்ணல, அவன் உன்னை ட்ரஸ்ட் பண்ணல, அதனால இந்த சத்தியம் என்பது அர்த்தமற்ற காரியம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதுக்கு பாத்தீங்கன்னா யாக்கோபு 5:19-20 பாத்தீங்கன்னா சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறவர் சத்தியத்தை நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுகிறது பாத்தீங்கன்னா சத்தியம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா 19-20 வசனங்கள்ல பாருங்களேன், சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் பொழுது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கிடவர்கள். சத்தியம் பண்ண வேணான்னாரு, ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணணும், சத்தியத்தை பேச வேண்டும். சத்தியத்தை பேசுறா என்ன அர்த்தம், ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்ல, ரட்சித்தவங்கள்ட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்காரு ஆலோசனைய. அப்ப நீ அறிகிறாய் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகிறான் அப்படின்னு சொன்னா அவனை எப்படி திருப்புவாய் அப்படின்னு சொன்னா, தப்பி போன மார்க்கத்து நின்று அப்படி விலகிறவனை அந்த பாவியை திருப்புறது வேற வழியே கிடையாது. சத்தியத்தை அவனுக்கு சொல்லி சப்போஸ் அவன் ஏற்றுக்கொண்டால், நீ சொன்னா ஏற்றுக்கொள்வான் என்ற அர்த்தம் இல்லை, சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அந்த ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்கள் நீ மூடுவாய். அப்படின்னா நீ மூடுவான்னு அர்த்தம் கிடையாது. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே அவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறது. அதற்கு அவனை இழுத்து வருகிற ஒரு கருவியாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துறார். நம்ம பாவத்தை மூடுவோன்னு அர்த்தமா இல்லையே, அவன் பாவத்தை மூடுவான் அதுவும் கிடையாது. அப்ப அவன் மனம் திரும்பினான்னு சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மூடப்படுகிறது. அதற்கு உன்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு, பயன்படுத்துகிறார். அப்ப சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறவர் நீங்கள் சத்தியத்தை அறிவிக்காமல் இருக்கக்கூடாது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிவிக்கணும்னு சொல்றார். அடுத்தது 4வதான காரியம், தேவன் ஜெபத்தை கேட்கிறவர்.
ஜெபிக்க வேண்டியவர்களுக்கு ஜெபிக்க மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஜெபிக்க சொல்றதுக்கு தயங்கக்கூடாது. ஏன் இந்த வார்த்தையில் நான் அப்படி சொல்றேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 13 16 வரைக்கும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எத்தனை பேர் துன்பப்படும் பொழுது கண்ணீர் துக்கம் மத்தியில ஜெபிக்கிறீங்க அல்லது சோர்ந்து போய் அமர்ந்துடுறீங்க? நமக்கெல்லாம் துன்பம் வராம இருக்காதுல்ல, கஷ்டம் வராம இருக்காது, கண்ணீர் வராம இருக்காது. அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்செட்டா இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே நம்மளை தேற்றி கொண்டு எங்கே தான் போகணும்? நம்ம அதே சோர்விலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால் எழுந்திருக்க முடியாது. அதற்கு பதிலாக துன்பப்பட்டா ஜெபம் பண்ண கடவன். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அந்த துன்பத்தை இறக்கி வைக்க கடவன் அப்படின்னு சொல்றார். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அல்லது விடுதலை அடையும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்லுகிறார். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத புஸ்தகத்தை எடுத்துட்டு பாடணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல. சங்கீதம் பாட கடவன்னா அவன் கலிகூற கடவன், சந்தோஷப்பட கடவன், ஆண்டவரை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி அர்த்தம். 14 வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க கடவர்கள். அப்ப ஒருவன் வியாதிப்பட்டான் என்று சொன்னால் சரீர வியாதி மாத்திரம் கிடையாது, வேற எந்த ஆத்மாவின் காரியமாய் காணப்பட்டாலும் கூட அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பான். சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறோம் அப்படின்னா எப்படி வரவழைக்கிறது? சபையின் மூப்பர்களை நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்னு சொல்லணும்ல. நம்ம நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன விஷயம்ன்றது நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்றாரு, அழைக்க சொல்கிறார். அவர்கள் ஜெபம் பண்ணட்டும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா தொடர்ந்து நீங்க போகும்போது பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்ப ஒருத்தன் ஜெபம் பண்ணுகிறதற்கு அழைக்கிறான், எனக்கு தேவை இது அப்படின்ட்டு அவன் சொல்லுகிறான். அப்போ பாத்தீங்கன்னா ஜெபிக்க பாத்தீங்கன்னா சொல்றாரு ஆண்டவர், அது ஜெபிக்க கடவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜெபம் பண்ண கேட்கிறதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஏன்னா நம்மளை தாழ்த்தி கேட்கணும்ல, நம்மளை தாழ்த்தி கேட்க வேண்டும். அடுத்தது இந்த பிரச்சனை என்று சில பிரச்சனைகளை சொல்ல முடியும், சில பிரச்சனைகளை நம்மளால சொல்ல முடியாது. நம்முடைய அந்த ஈகோ தடுக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்ல வேண்டும், அவர்கள் ஜெபிக்க வேண்டும். இது கடமை. இது யாருக்கு சொல்றாரு? சகோதரர்களுக்கு. 15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது பாவத்தினால் அப்படின்னா அந்த காரியம் மன்னிக்கப்படும், அவனை ஆண்டவர் விடுதலையாக்குவார், எழுப்புவார் அப்படி சொல்றார். 16 வசனம் பாருங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இது ஈஸியா பிராக்டிக்கலா. 16 வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, சரீர குணமடைவதற்கு அல்லது ஆத்மா குணமடைவதற்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இது பாசிபிளா, பிராக்டிக்கலா? அவர் ஈஸியான ஒரு காரியத்தை அவர் சொல்லலை. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சில நேரத்துல கசப்பு வரும், சில நேரத்துல பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த நேரத்துல நம்மளை தாழ்த்தி என்ன மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் இல்ல. ரொம்ப நேரம் கவுன்சிலிங் கொடுக்க வேணும், நம்மளே ஆண்டவருடைய சமூகத்துல அழுது இது பண்ணி கர்த்தர் உணர்த்தினா அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய குற்றத்தை, ஒருவருடைய குற்றத்தை அறிக்கை பண்ணி இது பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங் அது? இப்ப எனக்கும் பிரபுக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அப்படின்னா நானும் இவரும், எனக்கு அவர் ஜெபம் பண்ணணும், நான் அவருக்கு ஜெபம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு விரோதமா இந்த குற்றத்தை நான் பண்ணேன், எனக்கு மன்னிச்சிருங்க என்று சொல்லி நான் அறிக்கை பண்ணணும். அவர் எனக்கு விரோதமா ஒரு குற்றம் பண்ணியிருந்தாருன்னா அவர் என்னிடத்துல அதை அறிக்கை பண்ணணும். அப்படின்னா அவர் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார், குற்றவாளி என்று ஒப்புக்கொள்ளுகிறார். நான் அவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி நான் குற்றவாளி என்று ஒப்புக்கொள்கிறேன். அப்படித்தானே? அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஈஸியா என்ன பண்ணிடலாம், கதவை மூடிட்டு நான் இவ்வளவு பெரிய பாவி ஆண்டவரே, இவ்வளவு விரோதமாக குற்றம் பண்ண, நான் மகா பாவி அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய சமூகத்துல கதறி அழுது விடலாம்.
ஆனால் ஒரு சகோதரன் சகோதரிக்கு விரோதமான அந்த செய்த குற்றம் நமக்கு தெரிந்தாலும் கூட, உணர்த்தப்பட்டாலும் கூட, அவர்களிடத்திலே போய் நம்மை தாழ்த்தி நாம் அதை அறிக்கை பண்ணுவது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. அப்ப இவர் சொல்லுகிற நிருபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனைகள் ரொம்ப சாதாரணமா இருக்கிறதை போல காணப்படும். ஆனா அவர் சொல்ற, நீங்க சுத்தமடையும்படி உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் உங்களை நீங்க தாழ்த்துங்க, நீங்க அதை அறிக்கை செய்யுங்க, நீங்க குற்றவாளி என்று ஒப்புக்கொள்ளுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒப்புக்கொண்டா அவர் ஜெபம் பண்ணுவார், அப்படிதானே? இப்ப என் குற்றத்தை நான் அறிக்கைன்னுட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஜெபம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவர் எப்படி எனக்கு ஜெபம் பண்ண முடியும்? அவர் என்ன மன்னிச்சாதான் ஜெபம் பண்ண முடியும்ல. அப்ப பாருங்க, ரெண்டு பேருக்குமே அது ஒரு பெரிய ஒரு சோதனையாக அந்த இடத்துல அமையும். அப்ப இது நீங்க இந்த வசனத்தை பிராக்டிக்கலா நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அது எளிதான காரியம் அல்ல. கர்த்தருடைய வசனத்துக்கு வசனத்தின்படி கீழ்ப்படிவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வரும் என்பதற்காக தான் அவர் என்ன பண்றாரு, இந்த காரியங்களை எழுதுகிறார். இல்லை எழுதிட்டு அவர் சொல்றாரு, இதற்கு எக்ஸாம்பிளா நீங்க 17-18 வசனத்தை எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. என்னன்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இவர் ஒரு தேவ மனுஷன், புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்ததான ஒரு தேவ மனுஷன். எலியாவை வந்து வாசிக்கிறவர்களுக்கு, எளிதா செய்ததான அற்புதங்களை எல்லாம் கண்டவர்களுக்கு எலியாவை வந்து எப்படி தோணுவான்? எலியா வந்து மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக, தீர்க்கதரிசியாக, ஒரு அற்புத மனிதனாக காணப்படுவான். உண்மை, எல்லா ஊழியக்காரர்களும் அப்படிதான். ஆனால் அந்த எலியாவிடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். எலியா பாடுள்ள மனுஷன் தானே. அப்ப எலியா ஒரு சாதாரண மனுஷன் தானே. அவன் தெய்வம் அல்லவே, பரலோகத்திலிருந்து இறங்கினவன் அல்லவே. அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். அப்ப அவ்வளவு பாடுள்ள ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்ட போதும் ஒரு ஊக்கம் உள்ளதான ஜெபம் அப்படி அந்த நாளில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தது என்பதற்காக அப்படி சுட்டி காண்பித்தார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். எப்படின்னா இதெல்லாம் இன்ஸ்பைரிங் வேர்டு. ஆக்சுவலா எலியாவை பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கு அது இன்ஸ்பயர் பண்ணணும் என்பதற்காக யாக்கோபு வந்து பாத்தீங்கன்னா எலியாவினுடைய லைஃப்ல காணப்படுகிற ஒரு சம்பவத்தை எடுத்து அவர் பேசும்போது, எலியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா அந்த இடத்துல பார்க்காம நம்மை போல ஒரு மனுஷன் தானே, ஆனா தேவ மனுஷனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நானும் அவரை போல ஒரு தேவ மனுஷன் தானே, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தானே, அவரை விசுவாசிக்கிற மனுஷன் தானே. ஆனபடினாலே நம்ம போல பார்த்தீங்கன்னா பாடுள்ள மனுஷனாயிருந்தோம். அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணான். அப்போது 3 வருஷம் 6 மாதம் பூமியில மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழிந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி எப்படி ஜெபத்துக்கு இவ்வளவு பலன் உண்டா அப்படின்றதுக்கு உண்டு. நீ வந்து பார்த்த அப்படின்னு சொன்னா உன்னை குறித்து அதிகமா நினைக்க வேணாம், ரொம்ப உன்னை குறித்து ரொம்ப சாதாரணமா நினைக்க வேண்டாம். நீ வந்து தேவ மனுஷன், ஆனா இந்த பூமியில வாழ்கிற பாடுள்ள மனுஷன்தான். அப்ப விசுவாசத்தோடு கருத்தாக நீ செய்ய வேண்டியதான காரியத்தை செய் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்ப என்ன நம்ம பார்த்தோம்? தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபிக்க வேண்டியவர்களுக்கு ஜெபிக்க மறவாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஜெபம் அந்த இடத்துல தேவைப்படுது. நீ ஜெபிச்சா வந்து பாத்தீங்கன்னா விடுதலையாகலன்றது அடுத்த காரியம். நீ வந்து கருத்தா என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட ஜெபிக்கிறது உன்னுடைய கடமை. அதனாலதான் அந்த இடத்துல போட்டப்பட்டிருக்கு, ஜெபிக்க கடவர்கள், ஜெபிக்க கடவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெபிக்க சொல்ல தயங்காது. ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட ஜெபம் கேட்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்தது எனக்காக நீ ஜெபி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு தயக்கமா இருக்கும். சரிய எனக்கு நீங்க ஜெபிக்கணுமா அப்படின்றது. ஆனால் ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படும் போது அவன் வந்து பாத்தீங்கன்னா அழைப்பானாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தன்னுடைய பிரச்சனையை சொல்லி, எனக்கு வந்து ஜெப தேவை இந்த இடத்துல தேவைப்படுது, சப்போர்ட், ஜெப சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லுகிறதற்கு வெட்கத்தை விட்டு சொல்லணும். நம்மளாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஊழியக்காரர்களே என்ன பண்றாங்க? ஜெபத்துக்கு கேட்கிறாங்களா இல்லையா? நீங்க வேதத்துல இருந்து அதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். பவுல் வந்து தனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். வசனங்களை நான் அறிவிக்கிறதற்கு எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அல்லவா? அப்ப ஜெபிக்க கேட்கிறதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மை தாழ்த்த வேண்டும். இன்னொருவருக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருந்தோம்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு விரோதமாய், சகோதர சகோதரிக்கு விரோதமாய் நம்ம குற்றம் பண்ணியிருந்தோம்னா அதை 2 பேரும் அறிக்கையிட்டு மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்குறார். சரி, பிரைஸ்ல அப்படியே எழுந்து நிற்போமா? நிறைய பேர் தூங்கிட்டீங்கல்ல,
நம்ம அவர் சொல்றதான நிருபத்தெல்லாம் வாசித்தா நமக்கு தூக்கம் தான் வரும். அதை ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் தூக்கம் தான் வரும். அதுவும் ப்ராக்டிக்கலா பார்த்தோன்னா இது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கும் போது இன்னும் தூக்கம் வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவருடைய குற்றங்களை ஒரு அறிக்கை செய்து வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. கணவன் மனைவி அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து சர்ச்சில் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. யார்கிட்டயாவது கசப்பு இருந்ததுன்னா, நான் உனக்கு விரோதமாக இது பண்ணியிருக்கேன், நான் மன்னிச்சுட்டுன்னு கேட்டு என்ன பண்ணோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவர் பார்த்தோன்னா அதெல்லாம் ஜெபம் பண்ண முடியாதுன்னு போயிட்டாருன்னா உங்களை மன்னிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. ஆனால் உங்களுடைய வேலை என்ன பண்ணுச்சு, அட்லீஸ்ட் முடிஞ்சது. வசனத்தின்படி நீங்கள் அந்த ஆலோசனையை நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரமப்பா, எங்களை அன்பாய் நேசிக்கிறேங்க பரிசுத்த பிதாவே. உண்மை ஏற்றுக்கொள்ளாததான ஜனங்களுடைய காரியங்களை குறித்து எச்சரிப்பாய் சொல்லிவிட்டு, ஆண்டவரே, அது அவர்களுக்கு சுவிசேஷ செய்தி என்பதாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உம்மை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் ஆலோசனைகளை நீர் எழுதி வைத்திருக்கிறீர். வாசற்படியிலே நியாயாதிபதி நிற்கிறபடினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவ்வண்ணமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒரு விரோதமாக முறுமுறுக்காது இருக்கும்படி சொல்லுகிறார், மன்னிக்க சொல்லுகிறார், ஜெபிக்க சொல்லுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஜெபிக்க கேட்க வேண்டிய நேரத்திலே கேட்கவும், அறிக்கை செய்ய வேண்டிய நேரத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும், தயவை பெற்றுக்கொள்ளவும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த ஆலோசனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிராக்டிக்கலாக நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசி இடைப்பட்டு இந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்களை கீழ்ப்படிய செய்யும்படியாக எங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த மாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. நீர் கர்த்தாவே வாசற்படியிலே நிற்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனுதினமும் பயபக்தியோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட நடத்துவதாக. ஆமென்.